அன்னை தெரசா துவங்கிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பின் முன்னாள் தலைவர் சகோதரி நிர்மலா இறந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்னை தெரசா 1950ஆம் ஆண்டில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி எனும் தொண்டு அமைப்பை துவக்கினார். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த கத்தோலிக்க அமைப்பின் மூலம் தொழுநோயாளிகள் உட்பட சமுதாயத்தால் கைவிடப்பட்டோருக்கு அன்னை தெரசா சேவைகள் செய்தார். 1997ஆம் ஆண்டில் அன்னை தெரசா இறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பின் தலைவராக சகோதரி நிர்மலா ஜோஷி பொறுப்பேற்றார். வயது மூப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக உடல்நலமின்றி சிகிச்சை பெற்று வந்த சகோதரி நிர்மலா செவ்வாயன்று கொல்கத்தாவில் இறந்தார். அவருக்கு வயது 81. சகோதரி நிர்மலாவின் மறைவுக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சேவையாற்றவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சகோதரி நிர்மலாவின் மரண செய்தி கேட்டு துயருற்றதாகவும் அவரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதாகவும் டுவிட்டரில் மோடி கூறியுள்ளார். 2009ஆம் ஆண்டில் பத்ம விபூஷன் விருது பெற்ற சகோதரி நிர்மலாவின் உடல் அடக்கம் புதனன்று மாலை கொல்கத்தாவில் நடக்கிறது. 133 நாடுகளில் சேவையாற்றி வரும் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பின் தற்போதைய தலைவராக ஜெர்மனியில் பிறந்த சகோதரி மேரி பிரேமா உள்ளார்.